வணக்கம். நான் அக்கபஞ்ச வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், உடனடியாக நாங்கள் வலியிலிருந்து சுகமடைகிறதுக்கு இருக்கிற ஒரு ரகசியமாக இருக்க விஷயம் என்று நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அநேகமாக நாங்களுக்கு அது தெரியாபடியே தான் ரகசியமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காண்டி ரகசியமாக வச்சுருக்கணுமென்று இல்லை. இந்த வலிகள் ஏற்படுற நேரம் எங்களுக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கும். அது என்னடா செய்கிறேன்னு சொல்லி, எப்படி அதை சோப்படுத்துகிறேன்னு சொல்லி அநேகமாக பேனடோவில் போட்டுட்டு பெயின் கில்லரில் எடுத்து போட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் உடனடியாக வலிகளில் இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு, வலி ஏற்பட்ட அந்த இடத்துல இருந்து வலி நிவாரணத்தை உடனடியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு எந்தவித செலவும் இல்லாத ஒரு வழி இருக்குது. இது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. எந்தவித செலவும் இல்லாமல் இலகுவாக நீங்கள் உங்களோட வலிகளில் இருந்து விடுபடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல வலி ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல அப்புறப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சுவரில் ஒரு ஆணி ஒன்று அடிக்க வேண்டியிருக்கு. ஆணியை கையால் பிடிச்சிக்கொண்டு சுத்தியலால் அடிக்கிறீங்க. ஆனால் ஆணியில் அடிக்க வேண்டிய சுத்தியல் தவறுதலாக உங்களோட கையில் பெருவிரலாக அடிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி வலிக்கும். அநேகமானாக்களுக்கு அது ஒரு அனுபவம் இருக்கும். இந்த வலி உயிர் போகிற மாதிரி ஒரு வலியாக இருக்கும். ஆனால் இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த பிராணிக் ஹீலிங் என்று சொல்கிறது, அதில் உள்ள ஒரு இலகுவான ஒரு நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அந்த வலி கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போயிடும். அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதமான வலியும் இருக்காது. அது அடிபட்டதுக்குரிய எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இருக்காது. எனக்கு ஒரு நாள் பலகை ஒன்றில் நான் ஒரு ஆணியை வச்சு அடித்து கொண்டிருக்க நேரம் அந்த சுத்தியல் ஆணியில் அடிபடுறது பல இந்த காலில் அடிச்சுட்டு, கால் பாதத்தின் மேல் பாகத்தில் அடிச்சு, அதில் அடிபட்டால் இப்படி வலிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். கடும் வலி. இப்போ நானும் என்ன செய்தேன், அந்த இடத்துக்கு சுற்றி விட்டேன். அப்படி பிராணி கீழிங்கில் சுற்றி விட்டோன்னா கொஞ்சம் இதில் அந்த வலி இல்லாமல் போயிடுது. அடுத்த நாள் அதில் தொட்டு பார்த்தேன், எந்த விதமான ஒரு வலிக்குரிய அடையாளமும் இருக்கலை, வீக்கமோ வலியோ எதுவுமே இருக்கலை. இப்போ எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது எவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் உதாரணமாக இப்போ ஒரு இந்த இடத்துல அடிபட்டுன்னு வைக்கணும், கையில் ஒரு இடத்துல அடிபட்டுன்னு சொன்னால் என்னோடய விரல்களை கொஞ்சம் குவிச்சு அந்த இடத்த முதல்ல மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் ஒரு 30 சுற்று சுற்றணும். பிறகு மணிக்கூட்டு திசையில் ஒரு 30 சுற்று சுற்றணும். எப்படி சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நோய் மாறி. ரொம்ப கடுமையான ஒரு வலியாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் 108 தடவை வரைக்கும் செய்யலாம். அந்த சுற்றுறதை 108 தரம் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையிலையும் மணிக்கூட்டு திசையில் 108 தடவை வட்டமாக சுற்றணும். சுற்றி விட்டிங்கன்னா அந்த நோய் குறைஞ்சிடும். உடனடியாக நோய் குறையாட்டியும் நேரம் செல்ல அதில் உள்ள அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் மீண்டும் வேலை செய்ய தொடங்க. நேரம் செல்ல அந்த நோய் இல்லாமல் போயிடும். அதுலேயும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நித்திரவும் எழும்புற நேரம் அடுத்த நாள் அந்த இடத்துல எந்த விதமான வலியோ பாதிப்போ எல்லாமே இருக்கும். இவ்வளோ இலகுவான ஒரு வலி நிவாரணி இருக்குது. எந்த செலவும் இல்லை. சுத்த வேண்டிய இந்த விரல்களுக்கு கூட எங்கள் உடம்புல சுற்றி வர்ற அந்த பிராணன் என்று சொல்லுவோம், தமிழில் சக்தி என்று சொல்லலாம். இந்த உயிர் சக்தி இந்த விரல் நுனிகளுக்கு கூட வெளியேறிக்கொண்டே இருக்கும். அது வீணாக போய்கொண்டே இருக்கும். உடம்புல உருவாகிற அந்த சக்தி விரல்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது தானே, சுட்டு விரல் கூட தான் கூட வெளியேறும். அதில் இதைத்தான் நாங்கள் இந்த நாடி சிகிச்சைகள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், பல்ஸ் பேலன்சிங். இப்போ இந்த சுட்டு விரல் கூட கூடுதலாக சக்தி வெளியேறும். அதே நேரம் மற்ற விரல்கள் கூடவும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறிக்கொண்டிருக்கும். இப்போ எல்லா விரல்களையும் நாங்கள் குவிச்சு சுற்றுற நேரம் அதில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி எங்களோட அடிபட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம், சக்கரம் இருக்கணும்னு அந்த இடத்துல உள்ள கலங்களுக்குரிய சக்தி வளங்கள் நடக்கும். ஒரு இடத்துல அடிபடுதுன்னா அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் தான் இருக்கும். அது இருக்குன்னா அதை சூழ உள்ள கலங்களுக்குரிய சக்தி வளங்கள் ஒழுங்காக நடக்காட்டி அந்த கலங்களில் தொழிற்பாடு சரியாக நடக்காமல் அதில் வீங்க தொடரும். இதுதான் நடக்கிறது. அதுதான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதில் அடிபட்டோன்னா கொஞ்சம் இதில் வீங்கு. இப்படி வீங்குற நேரம் நாங்கள் அதில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு எதிர்மறையான அணுக்கள் கூடுதலாகிடும். மைனஸ் எலக்ட்ரான்ஸ் கூடுதலாக நிற்கும். இதுதான் அந்த வலியை ஏற்படுத்த காரணம். மருத்துவத்தில் நாங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லலாம், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சோடி இல்லாத தனித்த இலத்திரங்கள் இந்த மாதிரி வலியை உண்டாகும். இப்போ நாங்கள் அதை அதுக்குரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நாங்கள் சரி பண்ண நேரம் அது திருப்பி இணைஞ்சு அந்த வலியை இல்லாமல் பண்ணுது. இப்படி தான் அந்த ஹீலிங் வேலை செய்யுது. பிராணிக் ஹீலிங்னு சொல்லுவோம், பிராண சிகிச்சை. தமிழில் நாங்கள் அதை பிராண சிகிச்சைன்னு சொல்லலாம். இதுதான் அந்த காலத்தில் எங்களை கோயில் அர்ச்சனை என்று எல்லாம் இருந்தது. இப்போயும் அர்ச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற அர்ச்சனை ஒரு வழிபாடாக தான் நடக்கலையே, மருத்துவமாக நடக்கலை. ஆனால் உண்மையில் அது அந்த காலத்தில் சித்தர்கள் அதை ஒரு மருத்துவமாக தான் செய்கிறீங்க. என்ன சொன்னால், ஒரு ஆளுக்கு ஒரு அர்ச்சனை செய்தால் அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் மாறும். அவ்வளோ அற்புதமானது.
அப்போ இதை நீங்கள் அடிப்படுற நேரத்தில் செய்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். வலி ஏற்படுற நேரம் இப்போ பெருவிரலில் சுத்தியால் அடிச்சிட்டுன்னா அதை சுற்றி சுத்தம், வலி உள்ள இடத்த நீங்கள் சுற்றி சுத்தம். இப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி செய்தாலும் வலிகள் எடுபடும். சுற்றுற அந்த நோப்பட்ட இடத்த நாங்கள் சுற்றணும் இல்லை, 2 பக்கமும் மாறி மாறியும் சுற்றலாம். அப்படி சுற்றுற நேரம் அந்த வலி ஏற்படும், இருந்த இடத்துல வலி குறையும். உடனடியாக செய்தீங்கன்னா அது பாரதமான பிரச்சனையாக வராது. ஆனால் நாள் செல்ல செல்ல அந்த ஒரு சக்கரம் இறுகி இருந்தால் அதுக்கு பக்கத்தில் உள்ள சக்கரங்களும் இருக்கும், கொஞ்ச நேரத்தால் வீங்க தொடங்கும். அடுத்த நாள் பார்த்தோம்னா கடுமையாக வீங்கி போயிருக்கும். நாள் செல்ல செல்ல அது பாரதூரமான பிரச்சனையாக வந்து சர்ஜரி செய்கிற அளவுக்கு கூட போகும். இப்போ இப்படியெல்லாம் ஏற்படாமல் இந்த விபத்துக்களில் அல்லது விளையாட்டுக்களில் இப்படி வர ஸ்போர்ட்ஸ் இன்ஜரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா நோடு விட்டுரும். நன்றி, வணக்கம்.